அவங்களுக்கு திரும்ப வரமாட்டோம்னு ஒரு பயம் இருக்கு. அப்ப இருக்கிற போலி வாக்காளர்கள் எல்லாம் வந்து வாக்கு போடாம பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு அச்சம் இருக்கும். நீங்க சொன்னீங்க இந்த ஐடிவிங்க வச்சு வேலை செய்யறாங்க. என்னுடைய பக்கத்து ஏரியால இருந்து நேத்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜே அனுப்பிச்சு கால் பண்ணி கேட்டாங்க. நான் அது தரவுகளோட வச்சிருக்கிறதுனால சொல்றேன். எங்களுடைய ஏரியாவுக்கு ஒரு அந்த கவர்மெண்டோட அபிஷியல் வராங்க, கூடவே திமுக பிரமுகர் வராரு. அவங்க வந்து தெரு முனையிலேயே உட்காந்துட்டு எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாரும் நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப நான் மூடி இருக்கிற வீட்டுல இருந்து ஒருத்தரை கூட்டு வந்தா கூட உங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாதான் என்னோட வீடு எதுன்னு தெரியும், என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். சோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சார் நீங்க எங்க வீட்டுக்கு தானே வந்து கேட்கணும், அப்படித்தானே டிவில எல்லாம் சொல்றாங்க, தேர்தல் ஆணையமும் அப்படித்தானே சொல்லி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வர முடியாது, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ல இங்க வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க திரும்ப போயிட்டோம். நாளைக்கு திரும்ப வந்தாங்கன்னா நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க 2 நாள் எங்க இடத்துக்கு வந்தாங்க, 3ஆவது நாள் நம்ம பாஜக பிரமுகர்களும் கூட போறாங்க இல்லையா, கூட போனா அவங்க வரேன்னு சொல்லி கூட வந்தவங்க ஒரு திமுக பிரமுகர் கால் பண்ணாங்க, நான் அப்படியே அந்த கவர்மெண்ட் அபிஷியல் திரும்ப போயிட்டாங்க, வரவே இல்லை திரும்பன்னு. இது மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எதுக்கு பயப்படணும்? மடியில கனம் இல்லைன்னா வழியில எதுக்கு உங்களுக்கு பயம் இருக்கணும்? எங்க வேணா யாரு வேணா எப்படி வேணா செக் பண்ணிக்கோங்க, இறந்தவர்களை நீக்கிக்கோங்க, மாறினவங்களை மாத்திக்கோங்க, புதுசா இருக்கிறவங்களை சேர்த்துக்கோங்க. இதுதானங்க இந்த 3 தானங்க உங்களுக்கு எஸ்ஐஆர்ல சொல்லக்கூடியது. இதை செய்யறதுக்கு ஏன் உங்களுக்கு ஏன்னா இல்லாதவங்களுக்கு ஓட்டு போடுறது, போலியா இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது, இது எல்லா வேலையும் அப்ப செய்யறாங்களோன்னு அவங்க மேல ஒரு டவுட் வருது இல்லையா? அப்ப உங்களுடைய வெற்றி அதை நம்பிதான் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல? அதற்கு அவர்கள்